வணக்கங்கள். தமிழ்மொழி நம் தாய்மொழி, உலகில் மூத்தது எம்மொழி. செம்மொழி என்றென்றும் பழமொழி, நம்மொழி அவற்றிற்கு தாய்மொழி. தேவாரமாய் தெய்வத்திற்கு தூது சென்ற மொழி, திருவாசகமாய் தெய்வத்தை தாளாட்டிய மொழி. பன்னிரு திருமுறையால் பகவானை பாராட்டிய மொழி, கடவுளும் பேசிய மொழி. மூவேந்தர் வளர்த்த மொழி, முத்தமிழாய் முதிர்ந்த மொழி. முப்பாலாய் சுவைக்கும் மொழி, முக்கணியாய் இனிக்கும் மொழி. ஐவகை இலக்கணம் கொண்ட ஒரே மொழி, அகத்தியரும் ஆர்வம் காட்டிய மொழி. பொதிகையிலே புத்த மொழி, பூவனத்தையே வென்ற மொழி. தொல்காப்பியமோ தொன்மையின் பெருமை, திருக்குறளோ புதுமையின் பெருமை. கம்பன் மொழியோ வளமையின் பெருமை, இலக்கண நூல்கள் இளமைக்கு பெருமை. பாரதி பாட்டு புலமைக்கு பெருமை, பாரதிதாசன் பாட்டு தமிழுக்கே பெருமை. எங்களின் தமிழ் மொழியோ பெருமைக்கோ பெருமை என்றவர்களோடு எனதுரையை தொடங்குகின்றேன். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே இடந்து, சங்கத்தை இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை, நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவில் நடந்தோரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் கோலேந்தியவர்கள் தமிழர்கள். முதற் சங்கமும் கடைச்சங்கமும் கபடாபுரத்திலும் தென் மதுரையிலும் அமைந்திருந்தன. கடைச்சங்கம் தான் இன்றைய மதுரையில் இருந்தது. பண்பட்ட மொழியாக தமிழ் உள்ளது என்பதற்கு சங்க இலக்கியங்களே சான்றாக உள்ளன. பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் காலத்தை வென்று நிற்கிறது தமிழ்மொழி. ஆட்சி மொழியாகவும் தமிழ் அமைந்து இன்றும் சிறந்து விளங்குகிறது. ஆட்சி தமிழின் பெருமையை சொல்கிறேன், தாருங்கள் தங்கள் கவனங்களை. சங்க காலம் தொடங்கி பிற்கால பாண்டிய மன்னர்களின் ஆட்சி வரை அரசு கட்டிலே அமர்ந்திருந்தது தமிழ்மொழி. சங்கம் மருவிய காலத்தில் அதன் வளர்ச்சி போற்றத்தக்கதாக இல்லை. பல்லவ மன்னர்கள் வடமொழியை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டினர். கிபி 1526ஆம் ஆண்டிற்கு பிறகு சுல்தான் ஆட்சியும் முகலாய படையெடுப்பும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து நாயக்கர் ஆட்சியில் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் இருந்தது நம் தமிழ்நாடு. அவர்களைத் தொடர்ந்து வந்த ஐரோப்பியர்களான போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் கையில் நம் தாய் திருநாடு அடிமைப்பட்டு கிடந்தது. இனம் அடிமைப்பட்டதோடு மட்டுமில்லாமல் மொழி கலப்பு ஏற்படவும் இது வித்திட்டது. இனாம், கஜானா, ஜப்தி, ஜாமீன், பஜார், தாசில்தார், பந்தோபஸ்த் போன்ற வார்த்தைகள் அரேபியரின் வருகையால் தமிழில் கலந்தன. சாமான், ஜன்னல், புஷ்பம், பூஜா, சாவி, ரயில், சரித்திரம் போன்ற சொற்கள் இன்னும் பேச்சு வழக்கில் உள்ளது. வடச்சொல், திசைச்சொல், திரிச்சொல் என்று இயற்சொல் மறைவு விட்டது. மறைமலை அடிகளார், தேவநேய பாவனார், பாவேந்தர் பாரதிதாசன், தமிழ் தென்றல் திருவிகா, பன்மொழி புலவர் அப்பாதுரையார், ஆட்சி மொழி காவலர் கி. ராமலிங்கனார் போன்றோரின் முயற்சியால் மணி பிரபால நடை மீட்டெடுக்கப்பட்டது. தமிழை கொலை செய்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடினார் நாமக்கல் கவிஞர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 17ஆம் பகுதி ஆட்சி மொழி பற்றிய பிரிவு 345 படி தமிழ் ஆட்சி மொழியாக 27/12/1956ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளிலும் தமிழ் ஆட்சி மொழியாக அமர்ந்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு சொல்லலாம். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியில் தமிழ் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அமைய சட்டம் இயற்றப்பட்டது. மும்மொழி கொள்கை துடைத்தெறியப்பட்டு இருமொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒரு மொழி ஆட்சி மொழியாகுவதற்கு அது தாய்மொழி என்னும் தகுதிக்கு ஈடாக வேறு எந்த தகுதியும் பெற்றிருக்க தேவையில்லை என்றார் பேரறிஞர் அண்ணா. தமிழர் உழைத்தனர், உயரவில்லை. சிந்தித்தனர், அறிஞராகவில்லை. காரணம், மொழி முரண்பாடு என்பதை தமிழ் அறிஞர்கள் அறிந்திருந்தனர். பொதுமக்களின் கடிதங்கள், சார்நிலை மாவட்ட அலுவலக கடிதங்கள், பிற துறையினருக்கு எழுதப்படும் கடிதங்கள், அரசு செயல் துறைக்கு எழுதப்படும் கடிதங்கள் என 4 நிலைகளில் தமிழ் மொழியை கட்டாயமாக்குவது என்ற முடிவுக்கு வந்தனர் தமிழ் வளர்ச்சித்துறையினர். 1963 தொடங்கி இப்பணி 1971 நிறைவுக்கு வந்தது. பிற நாட்டு நல்லறிஞ சாத்திரங்கள் தமிழ் மொழியிலே பெயர்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியிலே இயற்ற வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 2 லட்சம் கலை சொற்களை தொகுத்துள்ளது. அகராதிகள், பேரகராதிகள், கலை களஞ்சியங்களை தயாரித்து வெளியிட்டுள்ளது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. இதன் இயக்குநராக பாவனர் செயல்பட்டு
பன்னாட்டு தகவல் தொடர்பு இணைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் மொழியின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது பெருமைக்குரியது. வீரமாமுனிவர், ஜி.யு. போப், ஹார்துவெல், பெர்சிவல் போன்ற வெளிநாட்டவர் தமிழ் கற்று தமிழ் தொண்டு செய்தனர். திருக்குறளும் நாலடியாரும் திருவாசகமும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டன. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகின்றான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னார் ஜி.யு. போப். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழி செம்மொழி நிலையை அறிவிக்க அயராது உழைத்தார். அதன்படி மத்திய அரசால் 2004 ஜூலை 6 அன்று தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 8 கோடி தமிழரின் 8 மொழியாக, நாட்டு மொழியாக, பயிற்று மொழியாக இருக்கிறது தமிழ் மொழி. ஆட்சி மொழியாகவும் அதனை தொடர்வோம் என்று அனைவரும் உறுதியேற்போம். பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழிலே அழுமோசை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் கரையும் போதும் ஒண்டமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்ற யாழ்ப்பாணத்திக் கவிஞரின் வரிகளில் நனைவோம். தமிழ் வளர்ச்சிக்கு என்றும் துணையாக இருப்போம் என்று கூறி இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்தனை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணி செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.